வணக்கம். பிக் பாஸோட இன்றைய நிகழ்ச்சியின் செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ப்ரோமோவில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு ஹாலில் பேசுகிறாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்து யாரை நீங்கள் வெளியேற்றணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்கள ஒரு மனதாக தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்னதுக்கப்புறம் அதுக்கடுத்து காயத்ரியும் ஆரவும் பேசுகிறாங்க. ஓவியா என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா சேஞ்சஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்படி சேஞ்சஸ் ஆகாத ஒரே ஒரு ஆள் ஜூலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜூலி என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறதா எனக்கு தோணுதுங்கிறாங்க. அவங்க யாரை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபுல் ப்ரோக்ராம் பார்க்குறப்ப தான் தெரியும். அதுக்கடுத்து மற்றவங்க எல்லாம் டிசைட் பண்ணுறது இதெல்லாம் சும்மா ஷார்ட்ஸ் போட்டு காட்டிட்டு இறுதியாக எல்லாரும் கூடி இருக்கிறப்ப காயத்ரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக எடுத்திருக்கிற முடிவு என்ன அப்படின்னா நம்ம வெளியேற்ற விருப்பப்படுறது ஜூலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜூலி ஒரு கோவமாக டென்ஷனாக எந்திரிச்சு அந்த ஹாலில் இருந்து வெளியே போகிறாங்க. கார்டனுக்கு வெளியே போகிறாங்க. வெளியே போகிறப்போ அத்தனை பேரும் உள்ளே பேசிகிட்டு இருக்கிறத கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் ஓவியா மட்டும் ஜூலி வெளியே போகிறத அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ப்ரோமோவில் போட்டிருக்காங்க. ஒரு எதிர்பாராத திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஜூலி வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் இருக்கா அப்படிங்கிறத இனி அடுத்து வர்ற நாட்களில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆல்மோஸ்ட் ஜூலி ஏகப்பட்ட நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம நிறையா பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட சில கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. இதை மாதிரி ஓவியாவை நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணி ஜூலியும் காயத்ரியும் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு சொல்லியிருந்தேன் உண்மைக்கு வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி இதுக்கு நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம், ஒரு கிரிக்கெட்டில் ஸ்டேடியத்தை சுற்றி உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் என்னதான் அவுட் அவுட் அவுட்டுன்னு கத்துனாலும் அம்பையர் அவுட்டுன்னு சொன்னா தான் அவுட், நாட் அவுட்னா நாட் அவுட். அம்பையர் யாருன்னா உண்மை சத்தியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு வலிமையான குரல்கள் வெளியே எழுப்பப்பட்டாலும் மெல்லிய குரல் தான் சத்தியத்தோட குரல், உண்மையோட குரல். அந்த மெல்லிய குரலுக்கு ஸ்டேடியத்தில் 40,000 பேர் எழுப்பக்கூடிய ஒலியை விட அதிக வலிமை இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமா நம்ம கிரிக்கெட்ல கத்துக்கிட்ட பாடம். அந்த நிகழ்வுகள் எல்லாருமே ஓவியாவுக்கு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள நடக்கிறப்ப யதார்த்தமா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். இன்றைய நிகழ்ச்சி கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் நிறைந்ததா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. மீண்டும் இன்றைய நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.